நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஸோ நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதன்படி நம்ம மருத்துவம் செய்தோமானால் எந்த வகையான நோய்களையும், அதாவது சீசனில் வரக்கூடிய நோய்களையும் குணமாக்க முடியும். முக்கியமாக இப்பொழுது இந்த குளிர்காலங்களில் வரக்கூடிய என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் உண்டு அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ போன வாரம் மூலிகை பால் எப்படி ரெடி பண்ணி கொள்வது, அதை சாப்பிட்டோமானால் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழ முடியும், இருமலோ ஜுரமோ இலைப்பு இது மாதிரி வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடு சேர்த்து நம்முடைய வாழ்வியலையும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வார நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த குளிர்காலங்கள் அதிகமாக மக்களுக்கு காணப்படுவது வீசிங் தான். இலைப்பு நோய் அதிகமாக காணப்படும். இலைப்பு இரைப்பு இரண்டுமே காணப்படும். அதாவது பிராங்கியல் ஆஸ்துமானால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த குளிர்காலங்களில் மிக அதிகம். அவங்களுக்கே தெரியும், இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பக்கத்தில் வர வர எங்களுக்கு வீசிங் ஆரம்பித்து விடும் என்று அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்வாங்க. அதே போல் இரைப்பு நோய் என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸால் பாதிக்கப்படக்கூடிய மக்களும் இந்த பீரியடில், இந்த குளிர்காலங்கள் அதிகப்படியான ஜுரத்திலையும் பாதிக்கப்படுவாங்க. ஜுரம், குளிர் அதிகமாக காணப்படும், இருமல் அதிகமாக காணப்படும், சளி அதிகமாக காணப்படும். இந்த குளிர்காலங்களில் இந்த வரக்கூடிய சளியிலையும் சில பிளட் ஸ்ட்ரெயின் காணப்படும். ஹெமடப்சிஸ் என்று சொல்லக்கூடிய சளியிலேயே ரத்தம் கலந்து வரக்கூடிய சில சளி அதிகமாக காணப்படும். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு முறைகள் என்ன நவீன மருத்துவத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டி அலர்ஜிக் ட்ரக் கொடுப்பாங்க, ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக் என்று சொல்லக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய இருமி அதிகமான வரக்கூடிய செஸ்ட் பெயின், முதுகு பெயின், வயிறு வலி, இதுக்கு சில வகையான குரூப் டேப்லெட்டை கொடுப்பாங்க. ஆனால் எந்த வகையான குரூப் மாத்திரையாக இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த பீரியடில் கேட்கும், திரும்ப அகெயின் அதே மாதிரி பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, அந்த வகையான குரூப் ஆஃப் ட்ரக்ஸில் பக்க விளைவுகள் மிக மிக அதிகம். அதனால் நம்முடைய வேர்பாறு தலைப்பாறு என்ற நம்முடைய இந்திய மருத்துவத்தின் அடிப்படை தத்துவத்தின்படி நம் வேர்லையும் தலையிலையுமே இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இலைப்பு நோய்க்கு ஆன்டிபயாட்டிக்காகவும் ஆன்டிபைரட்டிக்காகவும் ஆன்டிஸ்மாஸ்மோட்டிக்காகவும், அதாவது அலர்ஜியும் குறைக்கும், அதே போல் வீசிங்கும் குறைக்கும், பிராங்கோ டைலட்டர் அது என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி இயற்கையாகவே மெடிசினல், இயற்கையாகவே அதனுடைய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை தான் ஆடாதோடா. ஆடாதோடா என்று சொல்லக்கூடிய இலை கிராமப்புறங்களில் அனைத்து பெண்களுக்கும் அனைவருக்குமே தெரிந்த ஒரு மூலிகை தான். இந்த ஆடாதோடா இந்த குளிர்காலங்களில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். இந்த ஆடாதோட மிக எளிதான ஒரு டிகாஷ் தான் எனக்கு செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக இலைப்பு நோய்க்கும் இரைப்பு நோய்க்கும் இந்த குளிர்காலத்திலிருந்து நிச்சயமாக நான் விடுபடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆடாதோட தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்: ஆடாதோட இலைகள், திப்பிலி, தேன் தேவையான அளவு. குளிர்காலங்களில் வரக்கூடிய இருமலுக்கும் இரைப்புக்கும், அதாவது காஃபுக்கும் வீசிங்க்கும் நம்ம மெடிசனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முக்கியமாக இது இலைப்பு நோய்க்கு என்று சொல்லலாம். அதாவது வீசிங், பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு எப்படி இலைப்பு வராமல் அதை தடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம இருமலுக்கு பார்த்தோம் இல்லையா, கம்மாறு வெத்திலையும் கற்பூரவள்ளி இலையும் வைத்து எப்படி ஒரு தேநீர் ரெடி பண்ணுவது என்று நம்ம பார்த்தோம். அதே போல் கடுகம் ரெடி பண்ணுவது என்று பார்த்தோம். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடாதோட இலையை வைத்து ஒரு தேநீர் ரெடி பண்ண போகிறோம். ஆடாதோடையோட முக்கியமான பண்புகள் எடுத்து நம்ம பார்த்தாச்சு இல்லையா. இது ஒரு மிக சிறந்த ஆன்டிபயாட்டிக்காகவும் ஆன்டி அலர்ஜிக்காகவும் அதே போல் ஆன்டிஸ்பாஸ்மெட்டிக் ஆக்ஷன் உள்ளதாக காணப்படுது. முக்கியமாக இலைப்பு நோயில் அது என்ன பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு வீசிங் வரும்போது சவுண்டெல்லாம் வரும், அது அனைவருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் அந்த சவுண்டு வருதுங்கிறத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மூச்சு குழாயில் உள்ள அந்த எபித்திலியல் செல்ஸ் இந்த மாதிரி வியூமெண்ட் இருக்குது, வீங்கிக்கும். அது வீங்கும்போது என்ன ஆகும்னா அதனுடைய வால்யூம் இப்படி கம்மியாயிருது, சின்னதாயிரும். ஸோ இந்த வகையில் போடுற ஏருக்கும் சின்னதான போகும்போது அந்த ஏருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த சவுண்டு காரணம் அதுதான். ஸோ அதுக்குள்ளே அந்த ஓட்டு போகும்போது தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததுனால அந்த பேஷண்ட் அப்படியே கொஞ்சம் மூச்சு திணறுவாங்க, அந்த சவுண்டு வரும், அதான் காரணம். இதில் உள்ள ஆடாதோட இலை பார்த்துக்கோங்க. பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மூலிகை எந்த நோயை குணமாக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே போல் இந்த மூலிகைகளுடைய அடையாளம் கண்டுபிடிப்பது. இப்போ ஆடாதோட இலையில் பார்த்திங்கன்னா இந்த அக்கந்தேசி ஃபேமிலி சேர்ந்த ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த இலைகள் எல்லாம் இப்படி இருக்கும். இதான் ஆடாதோட இலை.
இந்த இலையில் உள்ள அந்த வாஸ்கோலின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டும் அதே போல் ஆடாதோடின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆல்கலாய்டு தான் நமக்கு வந்து மிக சிறந்த பிராங்கோ டைலட்டராக காணப்படுது. இந்த அளவுக்கு உள்ளது இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இப்படி ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த பிராங்கோ டைலட் பண்ணி விடணும். அப்போ தான் அது பெருசாகும். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக மூச்சு விட முடியும். அந்த சவுண்ட் இல்லாமல் இருக்கும், இருமல் குறையும், அந்த மிக எளிதாக அவங்களால சுவாசிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் பிராங்கோ டைலட்டுங்கிற நேமில் நீங்கள் நிறைய டெரிஃபின் குரூப் ஆஃப் டேப்லெட்ஸ், ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதிலிருந்து விடுபடணும், அந்த பக்க விளைவுகள் வராத மருத்துவம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இந்த எக்ஸ்ட்ராக்ட் தான். இந்த வாஸ்கோலின், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து இயற்கை முறையிலேயே பிராங்கோ டைலட்டராக இருக்குது. ஸோ இயற்கையாகவே உங்களுடைய பிராங்கஸை அப்படியே அழகாக டைலட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐவி இன்ஜெக்ஷனாகவோ எந்த ஒரு இன்ஹேலரும் இதுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பார்ப்போம் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதே போல் பல்மனரி டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய டிபிக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து இதுதான். ஏன்னா டியூபர்குலோசிஸுக்கு ஒரு 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 மைக்ரோ ஆர்கானிசமும் காரணமாக இருக்கும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாவை கொல்லக்கூடிய அந்த ஆக்ஷனும் ஆடாதோடை எக்ஸ்ட்ராக்ட் உண்டு. ஸோ நம்ம ஆடாதோடை தீநீர் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் ஆடாதோடை இலை இந்த அளவு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த 100 கிராம் லீவ்ஸ் நம்ம இதில் போடுறோம். இது கூட ட்ரை ஜிஞ்சர், சுக்கு. ஸோ சுக்கோட பவுடரும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சுக்கும் போட்டுக்கலாம். இது இயற்கை முறையில் ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஜிஞ்சிபெரின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு ஒரு மிக சிறந்த ஆன்டி வைரல் ஆக்ஷனாக காணப்படுது. அதே போல் இது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா கிருமிகளையும் கொள்கிறோம், அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதிகரிக்கிறோம். ஸோ சுக்கு போட்டிருக்கோம். ஸோ திப்பிலி எடுத்துருக்கிறேன், பைப்பர் லாங்கம், மிளகு ஃபேமிலியோட கலந்தது. திப்பிலி ரொம்ப காரமான ஒன்று, சரியா, ஒரு மிக சிறந்த ஒரு அகட்டுவாய் ஆக்ஷன் உள்ளது. அதே போல் மிக சிறந்த எக்ஸ்பெக்டரண்ட், அதாவது சளியை வெளியேற்றுவதில் ஒரு மிக சிறந்த பங்கு உண்டு. அதே போல் இது முடியும் போது இது வேறு எந்த நோய்க்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திப்பிலி எடுத்திருக்கோம். இப்போ சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யாராவது ஒரு புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவமே கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தினமும் இந்த திப்பிலியையும் சுக்கையும் கலந்து ஒரு டிக்கா தேநீர் பாமாகவோ இல்லைனா பவுடராகவோ தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கீமோதெரப்பியோடைய பாதிப்பை குறைக்கும். அதே போல் புற்றுநோயுடைய செல்களை அழிக்கக்கூடிய சக்தியும் திப்பிலிக்கு உண்டு. நிகழ்ச்சி யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை யாராவது புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. உங்கள் நோயின் தாக்கத்தை குறைவதை நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் திப்பிலி எடுத்துருக்கிறேன். திப்பிலி போட்டாச்சு. இதில் ஒரு 150 ml தண்ணீர் விடுறேன். போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. 10 நிமிடம் நல்லா பாயில் பண்ணி அந்த கலர் மாறி வரும்போது நம்ம அதை தேநீர் எடுத்துக்க போகிறோம். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கொள்வது மேடம், எக்ஸ்ட்ராக்டாக என்னென்னு கேட்பீங்க. இதுதான் எக்ஸ்ட்ராக்ட். கொதிக்க வச்சு நம்ம அதை எடுத்துக்கிறோம். இது லேபில் செய்யும்போது இது கூட சில சப்ஸ்டியூட்டை போட்டு நம்ம எடுப்போம். இப்போ நம்ம தண்ணீர் போட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ போட்டாச்சு. இப்போ நான் கொதிக்க வைக்கிறேன். நல்லா பாயில் ஆகட்டும். 10 நிமிடம் கழித்து நம்ம எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கலாம். நிமிஷம் ஆயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஒரு 150 ml தண்ணீர் விட்டோம். இது இந்த மாதிரி ஒரு 100 ml அளவுக்கு நம்ம அதை வந்து வேக வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்துருக்கோம். இது கூட தேயிலை பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலையில் உள்ள முக்கியமான எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பிராங்கோ டைலட்டர் ஆக்ஷன் உள்ள அந்த வாஸ்கோலின், வாசிலின், அதே போல் ஆடாதோடின், இந்த மாதிரி முக்கியமான 3 எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கிடச்சிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணுறோம். 2 முக்கிய காரணங்கள் ஹனியை சேர்க்கறதில்ல. ஒன்று, இந்த மருந்து எளிதாக எல்லோரும் சாப்பிடணும். 2வது, நோய் எதிர்ப்பு சக்திக்காக. தேன் ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. ஸோ ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரெடியாக இருக்குது. ஆடாதோடா சுக்கு, ஆடாதோடா இலை, சுக்கு, திப்பிலி, தேன் கலந்த
இளைப்பு நோயை, வீசிங்கை குறைக்கக்கூடிய ஆடாதோட டிகாஷன் ரெடியாக இருக்குது. அளவு சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹனி சேர்த்து குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. 50 ml அளவு நீங்கள் மார்னிங், காலை, இரவு 2 நேரம் கொடுத்துட்டு வரலாம். பெரியவர்களுக்கு 100 ml அளவு 2 வேளை கொடுத்துட்டு வரலாம். அதே போல் அதிகமாக நாங்கள் வீசிங்கில் கஷ்டப்படுறோன்னா நீங்கள் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சூடாக 100 ml அளவு இதை சாப்பிட்டு வரலாம். ஒரு மிக சிறந்த டெரிஃபிலினை விட அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆடாதோட டிகாஷன், ஆடாதோட தேநீர் ரெடியாக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து ஒவ்வொரு மூலிகைகள் சில முக்கியமான நோய்களை, இப்போ இது வீசிங்க மட்டும்தான் குறைக்குமா, வேறு ஒரு நோய்க்கு இந்த ஆடாதோட இலையை பயன்படுத்தலாமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சில முக்கியமான மூலிகைகள் நம்முடைய சித்த மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மூலிகை ஒரு நோயை மட்டும் குணமாக்காது. அந்த நோயும் குணமாக்கும், அந்த நோய் திரும்ப வராமலும் பாதுகாக்கும். அதே நேரத்தில் அதே மூலிகை வேறொரு முக்கியமான நோய்க்கும் அது மிக சிறந்த மருந்தாக காணப்படும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆடாதோட இலை வேறு எதுக்கு பயன்படுத்தலாம் நான் சொல்கிறேன். முக்கியமாக இந்த டயபெட்டிக் அல்சரில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, மதுமேகத்தில் வரக்கூடிய புண்ணு, காலில் வரக்கூடிய புண்ணு, ஹீலிங்கே ஆகாமல் இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும் அந்த புண்ணு. நிறைய பேஷண்ட் நாங்கள் பார்க்குறோம், காலில் புண்ணு அந்த புண்ணு ஆறாமையே காணப்படும். சூடாமோனஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக காணப்படும். சூடாமோனஸ் பாக்டீரியாவுக்கு ஒரு மிக சிறந்த எதிர்மருந்து ஆடாதோட இலையை நீங்கள் இதை மாதிரி சுக்கு, மிளகு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். வெறும் ஆடாதோட இலையை வேக வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் அந்த புண்ணு மேலே விட்டுக்கிட்டே வாங்க. டெய்லி அதை வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஊண்டை அது கையில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இந்த இலையை வேக வச்சு அந்த தண்ணீரை விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் வரக்கூடிய அந்த டயபெட்டிக் ஊண்டுக்கு, காலில் வரக்கூடிய, பாதத்தில் வரக்கூடிய அந்த புண்ணை குணமாக்கக்கூடிய சக்தி அதிகமாக காணப்படும். சூடாமானஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அந்த சூடாமாசனுடைய தாக்கத்தை இது குறைக்கும். மிக சிறந்த ஒரு புண்ணை ஆற்றக்கூடிய ஆக்ஷனும் இதுக்கு அதிகமாக காணப்படும். ஸோ ஆடாதோட இலை ஒரு மிக சிறந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு மருந்து. ஆடாதோட தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்: ஆடாதோட இலைகள், சிப்பிலி, தேன் தேவையான அளவு. ஸோ ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பொருள் உள்ளது, ஆன்டி அலர்ஜிக் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை தடுக்கக்கூடியதும், ஆன்டிஸ்பாஸ்மெட்டிக் என்று சொல்லக்கூடிய உடல் வலியை குறைக்கக்கூடியதும், செஸ்ட் பெயினை குறைக்கக்கூடியதுமான இந்த 3 இயற்கை பண்புகளும் நிறைந்த இந்த ஆடாதோட டிகாஷன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா. இதை இந்த மாதிரி பிரச்சனைகளை பாதிக்கப்படுறவங்க அனைவரும் இதை தினமும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம், இருவேளை சாப்பிட்டு வரலாம். நிச்சயமாக நீங்கள் நவீன மருத்துவத்தை எடுக்காமலேயே, இயற்கை முறையிலே, பக்க விளைவுகள் இல்லாமலேயே நம்முடைய பாரம்பரியமான இந்த மருத்துவ முறையில், பாரம்பரியமான இந்த மருத்துவ ஒரு மெடிசினல் ஒரு டிகாஷன், ஆடாதோட டிகாஷன் மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்.